முருக பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் வணக்கம். சக்தியும் நானும். இன்னைக்கு திருநீற்றோட அருமையை பற்றி பார்ப்போமா? விபூதிங்கிறது எவ்வளோ ஒரு புனிதமானது, அதனுடைய சக்தி என்ன, அதை பற்றி பார்ப்போமா? முதல் விஷயம், நான் ஏற்கனவே விபூதியை பற்றி, திருநீற்றை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கேன். போய் பார்க்குறதுனா பாருங்கள். இல்லை பார்க்காதவங்களுக்கு இது புதுசாக இருக்கும், பார்த்தவங்களுக்கு ஏற்கனவே கேட்ட மாதிரி தான் இருக்கும். சரி, நம்ம பார்க்கலாமா? முதல்ல இந்த திருநீரை பற்றி, திருநீற்றோட அருமையை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன நிகழ்வு சொல்கிறேன். அதாவது கிருபானந்த வாரியார் தெரியும் இல்லையா உங்களுக்கு? இந்த கிருபானந்த வாரியார் என்ன பண்ணாராம், ஒரு முறை அவர் சொற்பொழிவு ஆற்றுவார் இல்லையா, அதுக்காக சொற்பொழிவு செய்யணுங்கிறதுக்காக போயிருந்தாராம். அப்போ போகும்போது ரயிலில் போயிட்டு இருந்தாராம். ரயிலில் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு பழக்கம் என்னன்னா, காலையில் எழுந்ததுமே விபூதியை பட்டை போடுவாங்க. அதே மாதிரி குளிச்சுட்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க நேரம் வச்சுருப்பாங்க, இந்த நேரத்தில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 நேரத்துக்கிட்ட அவங்க விபூதி பட்டை போடுவாங்க இல்லையா. அவர் அதே மாதிரி காலையில் எழுந்து அந்த ரயிலில் போயிட்டுருக்கும் போது காலையில் எழுந்து விபூதி எடுத்து அவர் தான் முருக பக்தராச்சு, ஓம் முருகான்னு சொல்லி போட்டிருக்காரு. அப்போ போடும்போது பக்கத்தில் இருந்த ஒரு பையன் வயசு பசங்க பார்த்துட்டு அவரை கிண்டல் பண்ணுறாங்க. என்னென்னு கிண்டல் பண்ணுறாங்கன்னா, பாருடா சாமியார் செவுத்துக்கு வெள்ளை அடிக்கிறாரு அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுறாங்க. அப்படி சொன்ன உடனே அவர் ஃபீல் பண்ணுறதோ இல்லை திட்டுறதோ அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. அவர் உடனே வாப்பான்னு அவரை கூப்பிட்டு, என்ன சொன்ன அப்படின்னு, ஒன்றும் இல்லையே, ஒன்றும் நான் சொல்லலையே, நீ சொல்லுப்பா என்ன சொன்ன. இல்லை, என்ன பட்டடிக்கிறீங்களே, சுண்ணாம்பு அடிக்கிறீங்களேன்னு கேட்டேன், செவுத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னான். உடனே கிருபானந்த வாரியார் என்ன சொன்னாராம், ஆமாம்ப்பா, எந்த செவுத்துக்குப்பா வெள்ளை அடிப்பாங்க அப்படின்னு கேட்டான். ஏன் என்ன அப்படின்னா, நல்லா வாழற, நல்லபடியாக மக்கள் வாழற, குடும்பமாக சந்தோஷமாக வாழற வீட்டுக்கு வெள்ளையடிப்பாங்களா, இல்லை கழுதைகள் வாழ்கிற குட்டி செவுத்துக்கு வெள்ளையடிப்பாங்களா, அதாவது சுண்ணாம்பு அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த பையன் என்ன சொன்னான், இல்லை நல்லா இருக்க வீட்டுக்கு தான் அடிப்பாங்க. நல்லா வாழ்கிற நல்ல வீட்டுக்கு தானே சுண்ணாம்பு அடிப்பாங்க, வெள்ளை அடிப்பாங்க. நான் என்னுடைய உள்ளத்தை அப்பன் முருகன் குடியிருக்க வீடா நினைக்கிறேன். நான் என்ன அப்பன் முருகன் குடியிருக்க வீடா நினைக்கிறேன். அப்போ நான் வெள்ளை தானே அடிக்கணும், அப்போ நான் சுண்ணாம்பு தானே அடிக்கணும், அதான் சுண்ணாம்பு அடிச்சுக்கிறேன். நான் ஐயன் முருகன் குடியிருக்க வீடு இல்லையா, அப்போ நான் அடிக்கிறது சரிதானே அப்படின்னு சொன்னவொடனே அவனுக்கு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சான். சரி, எவ்வளோ பெரிய விஷயத்த இப்படி அசால்ட்டாக சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. உடனே அவர் என்ன பண்ணாரா, ஐயா கொடுங்க ஐயா, நானும் போடுறேன்னு சொல்லிட்டு, நானும் அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போவே கிருபானந்த வாரியார்கிட்ட வாங்கி விபூதியை அவர் வச்சுக்கிட்டாராம். இந்த பதிவு இது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, கேட்காதவங்களுக்கு இது புதுசாக இருந்திருக்கும் இல்லையா, பயனுள்ளதாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த விபூதியானது மிகவும் சக்தி வாய்ந்தது. சாதாரண சாம்பல் தானே, சாதாரண வரட்டி சாம்பல் தான், ஆனால் அதனோட சக்திங்கிறது பல மடங்கு. அதை நம்ம இது பண்ணவே முடியாது அந்த மாதிரி. சரி, இப்போ விபூதியை எப்படி நம்ம அணியணும், விபூதி எப்படி அணியணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ சாதாரணமாக இப்போ நான் சந்தனம் அழைக்கிறதுல காமிச்சிருப்பேன், இந்த விரலை எடுத்து இப்படி வைப்போம் இல்லையா. ஆனால் விபூதிங்கிறது நம்ம எப்படி வைக்கணும் தெரியுமா? இந்த 3 விரல்கள் இருக்குது பார்த்தீங்களா, 3 விரல்கள், இந்த 3 விரல்களில் விபூதி எடுத்து இப்படி தேய்ச்சி இந்த 3 விரலை இப்படி பட்டையாக அடிக்கணுமா. இந்த நெற்றியானது விபூதியை தாங்கிறதுக்காக மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விபூதி இல்லாத நெற்றி வீண் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த விபூதியானது நம்ம எவ்வளவு வைக்கிறோமோ அவ்வளவு நம்ம முன்னேறுவோம் அப்படின்னும் சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த 3 பட்டை வைக்கிறோம் இல்லையா, வைக்கும் போது சிவபக்தர்களாக இருந்தால் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு வைப்பாங்க. முருக பக்தர்களாக இருந்தால் ஓம் முருகா, இல்லை ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, இல்லைன்னா ஓம் முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. சரிங்களா? ஒன்று. இன்னொரு விதம் இருக்குது. இந்த 2 விரல்கள் இருக்கு இல்லையா, நடுவிரலை விட்டுட்டு மோதிர விரல், ஆள்காட்டி விரல், கட்ட விரல், இந்த 3 விரல்களை சேர்த்து இப்படி எடுத்து
இந்த 2 விரல்களை மட்டும் வச்சு இப்படி வைக்கிறதுங்கிறது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். மிகவும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அது இன்னமும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இது ஒரு முத்திரை. இந்த முத்திரையை வச்சு நம்ம எடுத்து வைக்கும் போது நம்மளுக்கு அது ரொம்ப பாசிட்டிவான வைப்பை கொடுக்கும். அப்படி வைக்கும் போது நம்ம சாமியோட பேரை சொல்லி தான் வைக்கணும். முதல் விஷயம். இரண்டாவது, இப்போ நம்ம விபூதி எடுத்து வைக்கிறோம் இல்லையா, வைக்கும்போது தண்ணியில் குழச்சி வைக்கலாமா? சில பேர் விபூதி வைக்கிறோம் நிற்க மாட்டேங்குது, நானும் விபூதி வச்சுருக்கானா தெரியவே இல்லை. நான் பூஜை பண்ணும்போது பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு பூஜை பண்ணுவேன். பூஜை பண்ணதுக்கப்புறமா சந்தனம் வைப்பேன். எனக்கு அந்த பழக்கம் உண்டு. நம்மளுக்கு தெரியாது, போயிட்டுருக்கோம், வேர்வையில் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி சில பேர் என்ன கேட்குறாங்க, தண்ணியில் குழச்சி வைக்கலாமா அப்படின்னு. வைக்கலாம். எப்போ வைக்கலான்னா, காலையில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வரீங்க இல்லையா பூஜை பண்ணுறதுக்கு, அந்த நேரத்தில் நீங்கள் தண்ணியில் குழச்சி வைக்கலாம். அதுக்கப்புறம் வர எப்பயுமே நீங்கள் தண்ணியில், நம்ம சிவனடியார்கள் தனி, நம்ம சாதாரண நம்ம மற்ற நேரங்களில் தண்ணியெல்லாம் குழச்சி விபூதி வைக்கக்கூடாது. நிறைய பசங்க அந்த மாதிரி செய்கிறாங்க. விபூதி நிற்கணும்னு தண்ணியில் குழச்சி வைக்கிறாங்க. அந்த மாதிரி தண்ணியில் குழச்சி வைக்கக்கூடாது, முதல் விஷயம். அடுத்து, இந்த விபூதியானது நம்மளுடைய விபூதி வைக்காத நெற்றியை எப்படி தெரியுமா சொல்கிறாங்க, நம்மளோட விபூதி வைக்காத நெற்றி, நம் நெற்றியானது சுடுகாட்டிற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க, அப்போ விபூதியோட மகிமை என்னங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு நீங்கள் விபூதி கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகேங்களா, அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, நந்தி இப்படி இருக்கா, இது நந்தி. ஸோ நந்தி பகவானே நம்மளுக்கு விபூதி கொடுக்குற மாதிரி, சரிங்களா. அவர் கொடுக்கும்போது இப்படி கொடுப்பாரு. நம்ம எப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும் விபூதியை. சில பேர்லாம் பார்த்தா அப்படி நீட்டுவாங்க, கொடுங்க இப்படி கொடுங்க இப்படி நீட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் நீட்டக்கூடாது. நம்ம இப்படி வாங்கணும், தலை குனிஞ்சி வாங்கணும். பெரியவங்க விபூதி கொடுத்தாலும் நம்ம இப்படி தாங்க வாங்கணும். அடுத்து நம்ம எடுத்து வைக்க போகிறோம் இல்லையா, வைக்கும் போது இப்படி கொடுத்தாங்க. நம்ம கோவிலேருந்து சாமி கும்பிடுறோம், இப்படி கொடுக்குறாங்க. நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். இப்படி எடுத்து இப்படி சாமியை பார்த்து இப்படி வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாதாங்க. எனக்கு ஒரு முறை கோவிலில் தான் ஒரு அடியார் சொன்னார், அப்படி வைக்கக்கூடாது. நம்ம எப்பயுமே விபூதி வாங்கும்போது இப்படி வாங்கிட்டு ஐயனை எந்த கோவிலில் நீங்கள் இருந்தாலும் சாமியை பார்க்காம திரும்பிடணும். திரும்பி வைக்கணும். அதே மாதிரி விபூதி வைக்கும்போது இப்படி வைக்கக்கூடாது, இப்படி நிமிர்ந்து வைக்கணும். நீங்கள் வைக்கிற விபூதியோட மிச்சம் மீறி காலில் படக்கூடாது, தரையில் விழக்கூடாது. உங்களுடைய புஜங்களில் விழ வேண்டும். புஜங்கள்னால் தோள்கள், உங்களுடைய தோள்களில் விழ வேண்டுமே தவிர கீழே விழுந்து காலில் படக்கூடாது விபூதி. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்போ பெரியவங்க விபூதி கொடுக்குறாங்க, வாங்குறீங்க. வாங்கும் போது என்ன பண்ணணும், கையெடுத்து கும்பிடணும். என்ன சொல்கிறாங்க தெரியுமா, பெரியவங்க விபூதி கொடுக்குறாங்க, திருநீர் கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கும் போது அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு வாங்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படி செய்வோமா? நம்ம செய்ய மாட்டோம். அட்லீஸ்ட் வணங்கியாவது நம்ம சொல்லுவோம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். பெரியவங்க கொடுக்குறாங்க, விபூதி வச்சு விடுறாங்க, கொடுக்குறாங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு வாங்கிக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். எந்த விதமான விபூதியெல்லாம் நம்ம வைக்கலாம், வைக்கக்கூடாது. இப்போ ஒரு கையில் வாங்குகிறோம்ல, இப்படி கொடுத்து வாங்குகிறோம்ல, இந்த மாதிரி ஒரு கையில் வாங்கிய விபூதி நம்ம வைக்கவே கூடாதாங்க, முதல் விஷயம். அதே மாதிரி கடையில் காசு கொடுத்து வாங்குகிறோம்ல விபூதி, அந்த மாதிரி காசு கொடுத்து வாங்கிய விபூதியும் வைக்கக்கூடாதான். அப்போ எப்படிங்க காசு கொடுக்காம எப்படிங்க கிடைக்கும்? நம்ம தான் காசு கொடுத்து வாங்கக்கூடாது, மற்றவங்க வாங்கி நம்மக்கிட்ட கொடுக்கலாம். நம்மக்கிட்ட கொடுத்து அவங்க தான் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி வரும். அதே மாதிரி விபூதி கொடுக்குறவங்க உங்களை விட பெரியவங்களாக இருக்கிறதுன்றது ரொம்பவே நல்லது, ரொம்பவே நல்லது. உங்களை விட பெரியவங்க விபூதி வாங்கி கொடுத்து நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துகிறங்கிறது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி தான் செய்யணும். சரி, காசு கொடுத்து வாங்கிட்டீங்க, வேறு வழி கிடையாது, என்னங்க பண்ணுறதுன்னா கோவிலில் போயிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கோவில், எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, முருகராக இருந்தாலும் சரி, சிவபெருமானாக இருந்தாலும் சரி, முருகரோடது ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்சு. விநாயகராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கோவிலில் போயிட்டு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அர்ச்சனை மாதிரி பண்ணிவிட்டு அந்த விபூதியை வாங்கிட்டு வீட்டில் வச்சு பயன்படுத்திக்கோங்க. ஒரு விபூதியை சக்தி உள்ளதாக மாற்றணுன்னா எப்படி மாற்றுறது அதை நான் சொல்கிறேன். நம்ம கிட்ட இருக்க விபூதியை எப்படி சக்தி உள்ளதாக மாற்றுறது, எப்படி பயன்படுத்துறது, என்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன், சரிங்களா.
நம்மிடம் உள்ள விபூதியானது நம்ம வைக்கக்கூடிய பொருளில் அதனுடைய சக்தியை இழக்கக்கூடாது. நம்ம எந்த பொருளுக்குள்ளே நம்ம அந்த விபூதியை வச்சுருக்கோமோ அதோட சக்தி வந்து பல மடங்காக பெருகணுமே தவிர்த்து குறையக்கூடாது. அந்த பொருளானது அந்த விபூதியின் சக்தியை உள்ளுக்குள்ளேயே வைத்திருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கணும். அப்போ என்ன மாதிரி பொருளை வச்சுருக்கணும்? முதல் உங்களால் முடியும்னா வெள்ளி டப்பா, சின்ன டப்பாவாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளி டப்பாவில் விபூதி வைக்க பாருங்கள். இல்லை வெள்ளி முடியாது, செம்பு டப்பாவில் வாங்கி வைக்க பாருங்கள். இல்லைங்க என்னால் செம்பும் முடியாது, கண்ணாடி டப்பாலே வைக்கலாம். அடுத்து முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முன் காலத்துலலாம் வந்து இந்த பானை இருக்குல்ல, பானை மாதிரி வச்சுருப்பாங்களாம். இல்லைனா வந்து அப்படியே ரவுண்டாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அதை மேல்மலையினோட இது மசாலா கொல்லைக்கெல்லாம் வந்து தீச்சட்டி எடுப்பாங்கல்ல, அது வந்து சின்ன சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி விபூதி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். இந்த மாதிரி வந்து விபூதி வைக்கலாம். சரி, விபூதிக்குள்ளே என்ன வைக்கலாம்? சில நேரங்களில் வந்து நம்ம கோவிலுக்கு போகும்போது நம்ம வந்து கோவில்களை சுற்றி வரும்போதோ இல்லை கோவில்லேயே நம்மளுக்கு விபூதி கொடுக்கும் போதோ கூட சில நேரம் என்ன ஆகும்னா நம்மக்கிட்ட வந்து வேப்பிலை கிடைக்கும். வேப்பிலை நம்மளுக்கிட்ட நம்மளே அறியாமல் கிடைக்கும். சுற்றி வரும்போது வேப்பிலை நம்ம மேலே வந்து விழும். இல்லைனா வந்து கோவிலில் ஐயர் வந்து விபூதி கொடுக்கும் போதே அது விபூதி கூட சேர்ந்து ஒரு வேப்பிலை வரும். இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா? நீங்களாக பிரிக்கக்கூடாது, அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு வந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அதை தூக்கி போட்டு வராதிங்க. அதை அப்படியே உங்க கூட எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த விபூதி டப்பாவில் போட்டு வச்சுருங்க. சரிங்களா? ஒரு நான் வந்து ஒரு முறை நாங்கள் ஷீரடி போயிருந்தோம். அந்த ஷீரடி போயிருக்கும் போது ஷீரடியில் ஒரு வேப்பிலை மரம் இருக்கும், தெரியும் இல்லையா? ஆலயத்துக்குள்ளே அந்த மரத்துலேருந்து இலை வந்து வேப்ப இலை விழவே கூடாதுன்னு மேலே வந்து வேலிலாம் கட்டியிருப்பாங்க, மேலேயே வேலி கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி அப்போ வந்து நாங்கள் போயிருந்தப்போ அந்த வேலியையும் மீறி ஒரு வேப்ப இலை வந்து என்னோடய வீட்டுக்கார் மேலே வந்து விழுந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து அதை கொடுத்தாரு, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அந்த வேப்ப இலை அந்த மரத்திலிருந்து இலை விழுமான்னு எல்லாம் காத்துட்ருப்பாங்க. நாங்களே பார்த்தோம். முந்தானியெல்லாம் வச்சுக்கிட்டு இலையை விழுறதுக்கு வேண்டுறாங்க, தட்டிலாம் எடுக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்குலாம் கிடைக்கல. ஆனால் அது எங்களுக்கு கிடச்சிது. அது ரொம்ப சந்தோஷம். அந்த இலையை நான் வந்து டப்பாவில் வச்சுருப்பேன். இரண்டாவது, ஒரு முறை வந்து நாங்கள் வந்து மேல்மருவத்தூர் போயிருக்கும்போது அங்கே ஒரு வேப்ப இலை மேலே விழுந்து அதையும் வச்சுருப்பேன். அதே மாதிரி ஒரு விநாயகர் கோவிலுக்கு போகும்போது அவங்க கொடுத்த விபூதியோடு எனக்கு ஒரு வேப்பிலை வந்துச்சு, அந்த வேப்ப இலை வச்சுருப்பேன். இன்னொன்று வந்து கருமாரியம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். அந்த கருமாரியம்மன் கோவில் சுற்றி வரும்பொழுது வேப்பிலை வந்து விழுந்துச்சு. அது இந்த மாதிரி வந்து என் மேல் பட்ட வேப்பிலை எல்லாமே நான் கையோடு எடுத்துகிட்டு வந்து அந்த விபூதி டப்பாவில் தான் நான் வந்து வச்சுருப்பேன். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. உங்களை தேடி வேப்பிலை வருது அப்படின்னாலே அதை நீங்கள் வந்து விடவே கூடாது, வச்சுருங்க. சரிங்களா? ஒரு விஷயம். அடுத்து அந்த விபூதி டப்பாவில் விபூதியோடு சேர்த்து கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி போட்டுடுங்க. அடுத்து ஜவ்வாது இருக்கு இல்லையா? இப்போலாம் ஜவ்வாது விபூதினே வருது. நீங்கள் எப்படி வாங்கினாலும் சரி, இப்போ நான் சொன்னதை செய்யுங்க. ஜவ்வாதோடது கொஞ்சமாக எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும் நான் சொல்லுவேன். ஆனால் வந்து இது நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்வீங்க. நான் பண்ணுறது தானே சொல்ல முடியும், அதனால் நான் சொல்கிறேன். இது உண்மையாகவே பயனுள்ளதாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதனோட சக்தி செஞ்சால் தான் தெரியும். சரி, முதல்ல சொல்லுங்கிறீங்களா? சின்ன வேல் ஒன்று எடுத்து அந்த விபூதி டப்பாவில் போட்டுருங்க. அந்த வேல் வந்து அந்த டப்பாக்குள்ளேயே இருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த விஷயங்கள்லாம் போட்டு இது பண்ணி வச்சுருங்க. அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும், எப்பயுமே சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அடுத்து இன்னும் இதுக்கு சக்தி கூட்டணும். என்னங்க செய்கிறது? மாதத்தில் ஒரு நாள் உங்களால் முடிஞ்ச நாளில் உங்களால் உட்காந்து செய்ய முடியும் அப்படிங்கிற நாளில் நல்ல நாளாக பார்த்துக்கோங்க. காலையில் நான் சொன்ன மாதிரி தான் அந்த பிரம்ம முகூர்த்தம்னா 3:30 அப்படிலாம் வேண்டாம், 4லேருந்து 5:30க்குள்ளே முடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த விபூதி டப்பாவை எடுத்துக்கோங்க. ஒரு சுத்தமான தட்டு, நீங்கள் சாப்பிட்டுலாம் இருக்கக்கூடாது, எச்சில் பட்டு தட்டாக இருக்கக்கூடாது. அந்த தட்டு வெள்ளி தட்டோ இல்லை வந்து பித்தளை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா பூஜை அறையில்,
சுத்தமானதாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி தட்டை ஒன்று எடுத்துக்கோங்க. சுத்தமானதாக எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே வேல் போட்டு வச்சுருப்பீங்கள்ல, அந்த வேல் எடுத்து வெளியில் வச்சுருங்க. அதுக்கடுத்து உங்கள் வீட்டில் சிலை இருக்குது அப்படின்னா, சிலை, குட்டி சிலை, நான் பெரிய சிலைலாம் சொல்லலை, சின்ன சிலையாக ஏதாவது முருகர் சிலையோ விநாயகர் சிலையோ ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் வச்சுக்கோங்க. நான் முருகர் தான் செய்வேன். வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த விபூதி ஃபுல்லாக எடுத்து உங்களுடைய இன்னொரு தட்டில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு டப்பா வச்சுட்டு அந்த அந்த டப்பா இப்போ நீங்கள் கொட்டி வச்சிட்டிங்களா தட்டு, அதிலிருந்து விபூதியை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி எடுத்து நீங்கள் என்ன சாமி வச்சு பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மந்திரம் சொல்லிக்கோங்க. இப்போ முருகரோட சிலைக்கு வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, இல்லைனா ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகான்னு சொல்லுங்கள். விநாயகராக இருந்ததுன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி என்ன மங்களமூர்த்தி விக்னரா, துர்தர்ஷன கிருபாகரா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திரம் நீங்கள் சொல்லிக்கோங்க. இல்லைனா எதுவுமே தெரியாது, ஓம் விநாயகர் நமக, ஓம் விநாயகர் நமக, ஓம் விநாயகர் நமக அப்படின்னு சொல்லிக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் விபூதியை வச்சுக்கிட்டு விரல் இப்படி வச்சு இந்த மாதிரி வைக்கிறோம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருங்க, சரிங்களா? கவுண்டிங்னு வச்சிங்கன்னா சொல்லணும்னா 1008 வைக்கணும், 1008 தடவை போடணும், இல்லைன்னா 108 தடவையாவது வைக்கணும். கவுண்டிங்னு வச்சிங்கன்னா இதை நீங்கள் வச்சு கவுண்ட் பண்ண முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, மாலை வச்சு கவுண்ட் பண்ணி உங்களால் போட முடியும்னா செய்யுங்க. இல்லை முடியாதுன்னா கவுண்டிங்கே இல்லாமல் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க, அரை மணி நேரம் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் மட்டும் சொல்லி போட்டுக்கிட்டே இருங்க. தொப்புன்னு எல்லாத்தையும் போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது நீங்கள் அந்த மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணி அந்த விபூதியை வந்து நீங்கள் வந்து உருவேற்றுறீங்க. அந்த விபூதிக்கு ஒரு சக்தியை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? அந்த மந்திரத்தை அது உட்கிரகிச்சு அந்த சிலை யாரோட சிலையோ, வேளாக இருந்தாலும் சரி, ஐயனாக இருந்தாலும் சரி, அவங்களோட சிலை மேலே பட்டு வரும்போது அவங்க வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஆர்த்தி காமிங்க, தீபதூபம் எல்லாமே செஞ்சுட்டு விபூதியாக அழகாக, அதாவது பயபக்தியாக செய்யுங்க. அழகாக அது எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் எப்பயுமே போட்டு வச்சுருக்க டப்பாவில் போட்டு வச்சுருங்க. இதை மாதத்தில் ஒரு நாள் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. திரும்ப அந்த விபூதியை அதே மாதிரி செஞ்சிட்ருங்க. நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கோங்க. காலி ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் வாங்கி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்படி பண்ணிங்கன்னா அந்த விபூதிக்கு ஒரு அதீத சக்தி வரும். அந்த விபூதி ரொம்பவே நல்லது. பாசிட்டிவ் வைப் கொடுக்கறது இல்லாமல் நெகட்டிவ் வைப்பும் உங்ககிட்ட சேர்க்காது. வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, குழந்தைங்க வெளியில் பள்ளிக்கு கிளம்பும் போதோ இல்லை நல்ல விஷயத்தை கிளம்பும் போதோ விபூதியை வச்சு விட்டு அனுப்புங்க. வைக்கும் போது உங்களுடைய குலதெய்வம் பேரை சொல்லி வைக்கலாம். குலதெய்வம் பேரை சொல்லி வைங்க, இல்லை இஷ்ட தெய்வம் பேர், எல்லாமே உங்களோட இஷ்டம். நம்மளுடைய நல்லனுக்கு தான் சொல்லி நீங்கள் வைக்கலாம். குழந்தைங்க நைட்டில் அழுகுது அப்படின்னாலும் அந்த நேரத்தில் எழுந்து உங்களோட குலதெய்வம் பேர் சொல்லி, இஷ்ட தெய்வம் பேரை சொல்லி வச்சு விட்டிங்கன்னா குழந்தைங்க அழாது. இந்த மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அது. இப்படி தான் நாங்கள் செய்வோம், நான் செய்வேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். நன்றி. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. நன்றி. ஓம் முருகா.